ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா, அதாவது ஒரு பொம்மை ஃபோன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது வந்து ஒரு பொம்மை ஃபோன் பண்ண போகிறேன். ஒரு பொம்மை ஃபோன் வந்து 3 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி. அந்த பொம்மை ஃபோனில் வந்து நம்ம வந்து 3 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி அது உண்மையே ப்ளே பண்ணுற மாதிரி. அதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ வந்து அதை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கும் ப்ளஸ் வந்து பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்டாம்ப்ஸ், யூனிகார்ன் ஸ்டாம்ப்ஸ், அதாவது வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, இந்த கவருக்கு பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் ஸ்கெட்ச், இதுக்கும் கவருக்கு தான். இது வந்து இது ஸ்கெட்ச் தான், பட் வந்து ஹைலைட்டர் கலரில் இருக்கும். ஸோ இதுவும் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சிக்கனா, இதுவும் டெக்கரேட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நம்ம இதுவும் டெக்கரேட் பண்ணுறது தான். அந்த எல்லாமே மோஸ்ட்லி வந்து கேஸ் டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது எல்லாம் கேஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ வந்து மெயின் திங் வந்து இந்த பிளாக் கலர் மார்க்கர் தான். மார்க்கர் வச்சு தான் அவுட்லைன் எல்லாமே பண்ணணும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமானது பிளேடு, இந்த கட் பண்ணுற ப்ரொசீஜர். எனக்கு தெரிஞ்சு என்னால் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னால் 3 இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து எப்பயும் போல் சிங்கிள் ஃபோன் பண்ண போகிறேன். ஒன்லி கால் ஆப்ஷன் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஒரு சிங்கிள் ஃபோனாக இல்லைனா டூ ஃபோன்ஸ் அட்டாச்சு அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னா, கட் பண்ண கார்ட்போர்டு. இதுதான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கார்ட்போர்டு. இந்த கார்ட்போர்டு தான் எனக்கு தேவை. இது ஆக்சுவலி மார்க் இது அப்படியே இங்கே போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோன் மாதிரி பண்ணணும். வந்து இந்த சைஸு தான் நம்ம பண்ணணும். எவ்வளோ சைஸ் வேணுன்றது தான் பண்ணணும். நான் வந்து இப்போ போட போகிறேன். நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். நான் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இந்த அளவு போதும். ஆக்சுவலி வந்து நான் வந்து இன்னொரு அளவு வந்து இங்கே போட போகிறேன். ஃபஸ்ட் பிளேஸ் வச்சுருக்கேன். ஸோ அங்கே போட போகிறேன். வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபோன் எல்லாம் டிசைன் பண்ணணும். ஸோ நான் வந்து கட் பண்ணிடுறேன். இது வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் சிசர் இருந்தால் சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் சிசர் இருக்குது, பட் நிறைய சிசர் கிச்சனுக்கு தான் இருக்கிறதுனால நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து யூஸ் பண்ணலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ண. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். வாங்கி 2 வருஷம் ஆகும். கட் பண்ணிட்டு இது எப்படி ரெடி எடுக்கிறது நல்லா கொஞ்சமாக ரசி விட்டு பண்ணால் கார்ட்போர்ட் வெளியே இருக்கும். இது இப்படி தான் வெளியே எடுக்கணும். அதாவது ஈஸி வேட் அது பண்ணி எடுத்தாச்சு. வெட்டையிலே டார்க்காக விட்டுட்டா ஈஸியாக வந்துடும்.
வெட்டில் டார்க்காக ஓட்டல இப்போ தான் டார்க்காக ஓட்டுறேன்னா கஷ்டமாக இருக்கும். சில இடத்துல டார்க்காக ஓட்டுறோம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. டார்க்காக வெட்டுறது டார்க்காக வரும். டார்க்காக வெட்டலைன்னா இது சில நேரம் டார்க் வரும், சில நேரம் டார்க் என்ன ஃபுல்லாக பண்ணிடுச்சு. இந்த பின்னாடி பேஸாக வச்சுக்கிட்டு வந்து பின்னாடி பண்ணணும். வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஸோ கரெக்டாக வர முடியல. வந்து ஃபோனில் இருக்க கேமரா ஹோல்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து அசிங்கமாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் கிளீன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒட்டி ரெடி பண்ணுவேன். ஸோ வந்து நான் அந்த கிழிஞ்சிக்கூடிய இடத்துல இந்த இதை ஒட்ட போகிறேன், இந்த டேகை. ஸோ ஒட்டினா அது ஈஸியாக இருக்கும். பட் வந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் அந்த இது அசிங்கமாக இருக்குதான் போவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நான் இந்த செலவு போட்டு வச்சுலாம் பண்ண போகிறேன். வந்து செலோ டேப் டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் எடுத்துக்கோங்க, கலர்ஃபுல் செலோ டேப் எடுத்துக்கோங்க, கலர் செலோ டேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டேக் அழகாக இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த கலரில் தான் அடிக்க போகிறீங்கன்னா அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். டேப் அது அழகாக இருக்குது. அதுக்கப்புறமும் நீங்கள் அதை யூஸ் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது அந்த இது நல்லா இருக்கும், டிசைன் போயிடும். வந்து ஊற்றியாச்சு. இப்போ ரெடி. இந்த சைடில் மட்டும் ஏதாச்சும் டிசைன் போட்டு அதை மறைக்கணும். ஸோ வந்து சைடில் வந்து நான் என்ன பண்ணேன் சைடில் வந்து இந்த என்ன பண்ணேன்னு தெரியும், சைடில் ஓகே சைடில் ஸ்டாம்ப் வைக்கலாம். ஸ்டாம்ப்பு அதுக்கப்புறம் ஜிகினாஸு போட்டுக்கணும். இப்போ வந்து ஸ்டாம்ப் இருக்குது, இது வர மாட்டேங்குது. என்ன வருது? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ வந்து இந்த மாதிரி வைக்காச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ண வர மாட்டேங்குது, ரோஸ்டர் கலர் வருது. வர மாட்டேங்குது. என்ன வர மாட்டேங்குது. கருகி போனது இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் இது ஒர்க் ஆகலை, அதனால் நான் வந்து ஜிகுனா பண்ணுறேன். இன்னொரு சாம்பிள் இதே கலரில் இருக்குது, ட்ரை பண்ணுவேன். இது வரலைன்னா அதுக்கப்புறம் ஜிகுனா வரவே மாட்டேங்குது. ஜிகுனா தான் வந்து இப்போ ஜிகுனா பர்பிள் கலரில். ஸோ வந்து இப்போ வந்து செலோ டேப் எடுத்துகிட்டு என்ன பண்ண போட்டுருக்கேன், ஸோ வந்து இது கொஞ்சம் மூவியாக இருக்கும்ல. ஸோ வந்து இங்கே ஜிகுனாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை விட்டுனா அழகாக இருக்குங்க. ஸோ வந்து 2 சைட்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடமும் ஜிகுனாவாக போட்டுக்கணும். ஸோ போட்டால் நம்மளோட இன்னர் டேப் ரெடி. ஸோ இப்போ வந்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் விட்டால் கூட அதுக்கப்புறம் அந்த எல்லா ஜிகுனாவும் வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஓப்பனே ஆகிடுது. அடிச்சு ஓப்பன் பண்ணி கூட வாங்கிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வரவே மாட்டேங்குது. இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆனாலும் மொத்த இடமே போச்சு ஜிகுனாவால் போச்சு.
எனக்கு தேவையே இல்லை ஜிகினா. ஐயோ பாதி போயிடுச்சு. இப்போ நான் ஹெலோ டேப் வச்சு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஈஸியாக கிடச்சிடும். இப்போ பாருங்க பண்ணாலே போதும், எல்லாம் ஒட்டிப்போம். ஏன்னா அவ்வளோ தர ஃபுல்லாக ஜிகினா. ஐயோ கடவுளே, இது எப்படி சரி பண்ண போகிறேன்? தர ஃபுல்லாக ஜிகினா. இது ஒட்டினாலே கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் எனக்கு தர ஃபுல்லாக ஜிகினா. எப்படி நான் ஒட்டுவேன்? நான் எப்படி ஒட்டுவேன்? இதுதான் ஒட்டணும். அப்பா வச்சு சைடை மறைச்சாச்சு. அப்பா ஆனால் இப்போ மெஸ்ஸியாக இருக்குது ஃபுல்லாக. இப்போ நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நேரம் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து அடிச்செல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இல்லை. ஸோ இப்போ நான் பெயிண்ட் எடுக்க போகிறேன். இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன், ஃபேவரட் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மாவோட பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுவும் இதுவும் கொஞ்சம் நிறையா அள்ளி கொட்டணும். அள்ளி கொட்டணுமே, இப்படி சல்லான்னு இருக்காதுமே. சொல்லான்னு அள்ளி கொட்டணும். சல்லே இந்த மாதிரி நிறையா கொட்டணும். சல்லே ஐயோ அப்படிச்சு. ஸோ இனிமேல் கைடு தான் கல்லே அதான் எப்பயுமே பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிச்சன் செட் வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் ப்ளே வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் ப்ளூ கலர் ப்ளூ கலர்லேயே போட்டு தைச்சப்பட்டு எதுவும் நினைச்சேன். என்ன நடக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பாக தனித்தனி ஐயோ 2 கலர் மிக்ஸ் ஆகிடுது, ரொம்ப மிக்ஸ் ஆகி கன்றாவி ஆகுது. ஐயோ கஷ்டப்பட்டு பண்ணேனே, எவ்வளோ ஆகுது. கன்றாவி ஆக்கூடாதே. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. சரி, நோ ப்ராப்ளம். எல்லாரும் போச்சு. சரி, அப்புறம் நம்ம கிளிப்பே போட்டுக்கலாம். எல்லா இடமும் போச்சு. நான் எல்லா இடமும் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். தெரியாமல் நானே அறியாமல் அப்படியே பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். சரி, அப்ளை பண்ணதான் அப்ளை பண்ணிப்போம். இங்கேயே அப்ளை பண்ணிடுவோம். எல்லா இடமும் அப்ளை ஐயோ நான் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியலையே. சல்லே முடிஞ்சு டக்கு முடிச்சா. இப்போ நான் வேற சொட்டு ஜின்னாவெல்லாம் கோவத்தில் எடுத்து கையை பற்றி வாங்கிட்டேன். திருப்பி ஓப்பன் பண்ணுமா? வேற ஏதாச்சும் கரெக்டாக வந்துடும். தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜிகினா எடுத்து டங்க போடுவேன். ஜிகினாவோட ஸ்பெஷல் ஹீரோ இருந்துச்சா? ஐயோ என்ன பண்ணிட்டுமே. ஐயோ போச்சு. கொஞ்சோண்டு ஜிகினாவை எடுத்து உள்ள தூவி இன்னும் கொஞ்சம் தூவி சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் ஜிகினா இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்ப்ரெட் அழகாக பண்ணிட்டேன். நம்மளோட அழகான ஃபோன் ரெடி ஆகிருச்சு. தேவையில்லாமல் டேப் போட்டுட்டேன். சரி, ஓகே விடு. ஐயோ இதெல்லாம் திருப்பி போகாதே. தண்ணி வச்சு இந்த இடத்துல கழுவிட்டேன். கழுவ மாட்டேன்.
இப்போ நான் ஃபோன் டிசைனிங் பண்ண போகிறேனே. இப்போ ஃபோனையே நான் தலையில் வச்சுக்கிட்டேனே. ஏன்னா இது தானே என்னோட கேமரா, தானே என்னோட கேமரா, கேமரா காலமரா சூரந்திரா கேமரா ரெடி. இப்போ நம்ம எங்கள் அப்பா ஃபோனு 4+1+3 4+1 1+. ஸோ இந்த ஃபோன் 1+. ஸோ இப்போது நான் ரெடி இந்த ஃபோனை பண்ணிட்டேன். இப்போ தான் இதே பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ரொம்ப பண்ணுறேன். இன்னும் ஒன்று இப்போ தான் இதே பண்ணியிருக்கேன். இன்னும் ஆப்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ அதுவே டேக்கட்டாங்க. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டேன். சிலைட்டை போட்டு விளையாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஆப்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். சார்ஜ் இது, அதுக்கப்புறம் யூடியூப், ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் டிக்டாக் வரைக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் கூகுள் டைம் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டே போட்டிருக்கேன். இதெல்லாம் நிறையா பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இருக்குது. ஃபைனல் டச் வந்து இன்னும் ஆகும். இப்போ பண்ணல. இன்னும் ஃபைனல் டச் வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும். எல்லா வீடியோமே ரொம்ப நேரம் ஆகும். தடுப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா யூடியூப் டிக்டாக்கு பண்ணிச்சாச்சு. இப்போ மற்றதுக்கே கலர் எடுக்கணும். வேறு என்ன ஆப்பு எனக்கு ஐடியா இல்லை. ஒரு கேம் போடுறேன். பிடிச்ச கேம் போடுறேனே. பாட்டு பாடுவா, பாட்டு கேட்கவா, பாட்டு சொல்லவா. இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு. அதை ஃபுல்லாக ஜிகுனாவாக இருக்குது. என் கை தொட்டு பார்த்து இவ்வளோ வருது. ஸோ வந்து இப்படி அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கேம் பிகேஎக்ஸ் போட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ வந்து அவள் தான் சார்ஜுக்கு எனக்குலாம் கலருக்கு கொடுக்கணும். ஐயோ போயிட்டு எடுத்துட்டேனே. ஸோ இப்படி இருக்கும். இதை வந்து எனக்கு அதுக்கப்புறம் நிறைய அது கலர் கொடுக்குது. சார்ஜு அதுக்கப்புறம் இது நிறைய அங்கே போய் பேசிட்டு இருந்தாலும் நிறைய அதுக்கு சார்ஜ் கொடுக்கணும். இது வந்து வீடியோனால இதெல்லாம் அப்படியே தலைகீழ தெரியும். நிறைய இதுக்கு பண்ணணும். சார்ஜுக்கெலாம் இந்த சார்ஜ் கொடுக்கணும், கலர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சார்ஜுக்கு கலர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கூகுளுக்கு கலர் கொடுக்கணும். அதுக்கு பிகேஎக்ஸ்க்கு கேம், ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் நிறைய கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா அந்த ஃபோன் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ வந்து இது அண்ணன் அவ்வளோதான் அழுது. நெக்ஸ்ட்டு ஃபோன் ஆல்ரெடி நான் கட் அவுட்லாம் போட்டு வச்சுட்டேன். இது வந்து கட் மட்டும் பண்ண போகிறோம். வந்து சிசர் வந்து நான் வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்தேன். இது வந்து கிராஃப்ட் போகுது. எனக்கு அங்கே போய் எடுக்கிற இடத்துல சோம்பு எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ரீசன் நம்ம வர சமைக்கிறேன். 2 கார்னர் இதனால சில யூஸ் பண்ணுவேன். சில வீடியோவில் யூஸ் பண்ணுவேன், சில வீடியோவில் யூஸ் பண்ண மாட்டேன். ஐயோ அதில் கட்டினா பீஸாக போகும். இதில் கட்டினா பீஸாக போகாது. ரெண்டுத்துல இதான் டிஃப்ரென்ஸ். இதில் தான் டிஃப்ரென்ஸ். எல்லோரும் இதே சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதில் கட் பண்ணால் பீஸாகவும், இதில் கட் பண்ணால் நோ ஒர்க்ஸ். ஆனால் அதில் ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா கிழிஞ்சு போயிட்டு நிறைய வாய்ப்பு. நான் அதே கட் பண்ணனால சிசர் வச்சு கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. கட் பண்ணிட்டேன். வலி
ஸோ வந்து செகண்ட் ஃபோனும் ரெடி. ஸோ வந்து செகண்ட் ஃபோனில் வந்து நம்ம கொஞ்சம் கார்னர் எக்ஸ்ட்லாம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து செகண்ட் ஃபோனில் வந்து ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, கலரிங் மட்டும்தான். வரைஞ்சிட்டு அப்படியே விட்டுடலாம் செகண்ட் ஃபோனில். அப்புறமா சார்ஜ் எப்படின்னு போட சார்ஜ், அப்புறமா டைமு, இது ரெண்டும் வரைஞ்சிட்டா போதும். செகண்ட் ஃபோன் ரொம்ப ஈஸிப்பா. ஃபஸ்ட்டு ஃபோன் தான் ரொம்ப நேரம் சார்ஜ் வரையணும், இது வரையணும், அது வேணும், அப்படி வரையணும். இப்போ என் கையை ஒரு இதுக்கு பண்ணுறதுக்கே இவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ வந்து டைம் எத்தனை மணி போடலாம்? 1:19. ஐயோ, பிஎம் பிஎம். அதுக்கப்புறம் சார்ஜ் ஒரு பக்கம் ஓரத்தில் சார்ஜ் வாங்கிட்டுருக்கேன். சார்ஜ் ஒரு பக்கத்தில் ஓரத்தில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது சார்ஜ். நல்ல புள்ள. ஆனால் மற்ற பசங்களாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இடிச்சு டைமு தான். பட் இந்த தடவை மட்டும் சார்ஜ் எப்பயுமே ஓரமாக கொஞ்சம் 4 மணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து யாராச்சும் ஒரு ஆளோட ஐடி வரையணும். இந்த இருக்குங்கள கால் போனால் இந்த மாதிரி வரும்ல, அன்னோன் நம்பர்லேருந்து இந்த மாதிரி வரும். இப்போ என்ன ஏன்னு தெரியலையே. சரி, அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை வரைகிறேன். அதுக்கப்புறம் ரெடி. இப்போ வந்து நடுவில் மட்டும் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐடி வரைஞ்சாச்சு. எதுலேருந்து கால் பண்ணுறாங்க வரைஞ்சாச்சு. ஸோ வந்து இப்போ வருது. ஸோ வந்து ஒரு கால் வந்து இந்த மாதிரி கால் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அது வந்து என்ன கட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு, நெக்ஸ்ட்டு க்ரீனு. இது இருக்கும் க்ரீனு ரெட்டு. அதுக்கப்புறம் இப்படி ஸ்வைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் இருக்குது. எப்படி பண்ணால் எப்படி போகும். ஸோ வந்து காட்டு இதை நான் அப்படியே பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தனியாக பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ வந்து அப்படியே ஞாபகத்தில் அப்படியே பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து இப்போ கலர் கொடுத்தா அது ரெடி ஆகிடும். ஸோ வந்து கலர் கொடுத்தா ரெடி ஆகிடும். கலராக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அப்படின்ட்டு கூட கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து இது ரெண்டையும் ஸ்டேபிள் பண்ணணும். முதல் செஞ்சு ஃபோனு இப்போ செஞ்சு ஃபோனு வெயிட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்குது தெரியுது. இது பேக்ரவுண்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி இது தோணுது அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தோன்றத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். ஸோ வந்து இப்போ நான் வந்து எப்படி பண்ணேன்னு தெரியல. இப்போ இப்படி அட்டாச் பண்ணணும். ஸ்டேப்லர் வச்சு அட்டாச் பண்ணிட்டா ஃபோனு ரெடி. டூர் இதுமாதிரி இருக்குல்ல, இப்போ ஃபோன் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபோனு இன்னும் கொஞ்சம் அட்டாச் பண்ணினாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபோன் ரெடி. நான் ஸ்டேப்லர் மட்டும் அட்டாச் பண்ணேன். ஸோ வந்து நான் டிசைனை சேஞ்ச் பண்ணிப்பேன். டிசைன் எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஸ்டேப்பிள் பண்ணிட்டா முடிஞ்சிடும். எப்படி ஸ்டேப்பிள் பண்ணாலும் சரியா சரி இப்படியே பண்ணிடலாம். ஏன்னா நான் ஸ்டேப்பிள் பண்ணிட்டேன். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி டிசைன் கிடையாது. அந்த இது பண்ணுவாங்கள்ல பிளாக் கலரில், அதனால் நம்ம வந்து பண்ணுவோம். ஸ்டேப்பிள் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம்
கஷ்டமாக இருக்குது. ஐயோ 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 அப்படியே சொல்லத்துக்கு மாதிரி ஆகுது. இதுவாகுது என்னன்னு தெரியல. இல்லையா அந்த பக்கம் அப்பா கழிச்சு சரி கரெக்டாக பண்ணியாச்சு. ஐயோ என்னடா அது வருது. ஐயோ அட்டாச் ஆக மாட்டேங்குது. ஒழுங்காகவே அட்டாச் ஆக மாட்டேங்குது. நம்ம வர மாட்டேங்குது. காண்டோடுனால வர மாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். இப்போ வரவே மாட்டேன். என்ன பண்ண யோசி ஐடியா இப்படி ஸ்டேபிள் பண்ணலாம்ல. ஓகே இப்போ நான் வந்து இப்படி பண்ண போகிறேன். என்னடா அது இப்படி வருது. ஐயா கையில் வச்சுக்கக்கூடாது. சரி இப்படியே பண்ணுவோம். அது கஷ்டப்பட்டு பண்ண இப்படி இருக்குது. ஐயோ கடவுளே ஐயோ குட்டி ஐயோ அம்மா வரவே மாட்டேங்குது. ஐயோ வரவே மாட்டேங்குது. ஸோ நான் வந்து முடிச்சிட்டேன். அந்த பட்டர்ஃப்ளையை அழிச்சிட்டு நான் வந்து ஒரு கான்டாக்ட் சிம்பிள் பண்ணுறேன். அதாவது இந்த மாதிரி நார்மலாக வச்சுருப்பாங்கல்ல நான் போட்டு காமிக்கிறேன். இதான் நார்மல் ஃபோன்லலாம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்கள்ல எப்படி ஐயோ வரமாட்டேங்குது. ஹலோ இந்த மேலே இந்த ப்ளூ கலர் இது இருக்குல்ல. நான் இங்கே தான் பட்டர்ஃப்ளை போட்டிருந்தேன். அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டேன். இது வந்து ஃபோன் ரிங்கிங் இந்த மாதிரி பண்ணி அதை வந்து கலர் ஆட் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம டைம் அந்த ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டுட்டாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த இது 2 இடம் வந்து இப்படி இருக்குது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது நம்மளோட ஃபோன். ஸோ வந்து இது டெக்கரேஷனில் நம்ம கவனமாக பண்ணணும். இல்லைனா வந்து அதுக்கப்புறம் அப்படியே மெஸ்ஸி ஆகிடும் மைண்ட் டெக்கரேஷன் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.